போன வீடியோவில் ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். அதாவது வெளியில் என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கார்டு வாங்கப்பட்டு வெளியேறிய பார்வதி அவர்களை நார்மலைஸ் பண்ணுறதுக்கும் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய வேலை வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கு. டிஆர்பிக்காக தான் இந்த ரெட் கார்டு சேனல் கொடுத்துருக்காங்க. பார்வதி மேலே தவறே கிடையாது. பார்வதி செய்த, அதாவது கொலை பண்ணிட்டான், இவன் கொலை பண்ணது குற்றம்னா அப்போ அதுக்கு முன்னாடி ஜெயிலில் இருக்கிறவங்களாம் என்ன நல்லவனா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. கெட்டவன் எல்லாருமே கெட்டவன் தான். யார் தப்பு செஞ்சாலும் அது தப்பு தான். இது பெரிய தப்பு, இது சிறிய தப்பு, தவறுகளுக்கு ஏற்க தண்டனை மாறுமே தவிர்த்து தப்பு தான். இப்போ சபரி காலால் அடித்ததுக்கான தண்டனை சபரிக்கு கிடைச்சிருச்சு. சபரி இன்னைக்கு பூமாயிருக்காரு அப்படின்னா அவருடைய ஹியூமானிட்டி காரணமாகத்தான் இன்னைக்கு அவர் பூமாயிருக்காரு. மற்றபடி சபரி அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் யாருக்கும் தெரியலை, தெரியாமல் தான் இருந்தாப்புல. அன்னைக்கு சைலண்டான சபரி இப்போ வரைக்கும் சைலண்டாக தான் இருக்கிறாப்புல. சரிங்களா? எல்லாத்தையும் போட்டு ஒரே ஜாடியில் நம்ம பார்க்க முடியாது, ஒரே கண்ணில் பார்க்க முடியாது. பயங்கரமான வேலை. பார்வதிக்கு அநியாயம் நடந்துருச்சு, பார்வதிக்கு அக்கிரமம் நடந்துருச்சுன்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. கம்முறுதுன்னு விட்டாங்க. அவன் நடித்த சீரியல் கூட அவனுக்கு இனிமேல் கிடையாதுன்னு சொல்லி அவனுக்கு சம்பளமும் இல்லை. இனிமேல் அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய பேக்கப்பும் சப்போர்ட்டும் கமருதனுக்கு இல்லை. வாட்டர்மெலன் வெளியில் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறானே தவிர்த்து கமருதனை பற்றி ஒரு வார்த்தை, கமருதனுக்காக பேசுறதுக்கு ஒருத்தர் இல்லை. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்வதிக்கு எப்படி வேலை செய்யுது, பார்வதிக்கான ஆட்கள் எவ்வளவு தூரம் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி சொல்கிறது, உண்மையாலுமே நாதி இல்லாத அனாதையாக இப்போ கமருதன் தனித்து விடப்பட்டிருக்கார். இது ஒன்று. அதே வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, உண்மையாகவே நேற்றைக்கு நடந்ததில் உண்மையாகவே ஒருத்தவங்களுக்கு அநியாயம் அநீதி நடந்திருக்கு அப்படின்னா அது திவ்யாவுக்கு தான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இருந்து இந்த சினாரியோவை நம்ம எடுத்து பார்க்கணும். காருக்குள்ளே 9 பேர் அடைக்கிறாங்க. சாண்ட்ரா உட்காடுறாங்க, பார்வதி உட்காடுறாங்க, கமருதன் உட்கார்றாரு. சைடில் விக்கல்ஸ் உட்காந்து இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பிக் பாஸ் சாண்ட்ரா பற்றி ஒரு விஷயம் சொன்னோடனே அங்கே லைட்டாக ஒரு பூம் ஆகுது. ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க சாண்ட்ரா ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதாக சொல்லப்படுது. என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே கூட உட்காந்துட்டு எப்படா ரொமான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு விக்கல்ஸ் கேட்டாராமா. அப்போ சாண்ட்ரா அப்படி பண்ணி தானே அவங்க இத்தனை நாள் சர்வே ஆகியிருக்காங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்களாமா. அங்கே இருந்து தான் இது ஆரம்பிச்சுதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, சாண்ட்ரா அவர்கள் செய்தது தவறு, நம்ம நியாயப்படுத்தலை. ஸ்கேம்ட்ரான்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் ஸ்கேம்ட்ரான்னு சொன்னதுக்கு சாண்ட்ரா காமருதின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதே ஸ்கேம்ட்ராவை ஸ்கேண்ட்ரான்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக எதுக்கு ஸ்கேண்ட்ரான்னு சொன்னாங்கன்னு தெரில. பார்வதி சொன்னாங்க, சொன்னதுக்கு பொறுக்கி பாரு அப்படின்னு இவங்க சொன்னாங்க. நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க, இவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போயே அதை நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கார்டு வரைக்கும் போயிருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு விஷயமா அவங்கள ட்ரிகர் பண்ணுறன்ற பேரில் நீங்கள் ட்ரிகர் ஆகி ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்கள் அவங்க ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னொடனே நம்ம என்ன பேசுகிறோன்னு இருக்குல்ல. சரி, அவங்க ட்ரிகர் பண்ணுறாங்க, நம்ம மூடிக்கிட்டு டாஸ்க்கை விளையாட வேண்டியதானே. உன் நோக்கம் என்ன, ஜெயிக்கணும். அதில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஒரு ஃபீமேலை போய்ட்டு நீங்கள் டார்கெட் பண்ணி அவங்கள உடைக்கணும், அவங்கள ட்ரிகர் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ட்ரிகர் ஆகி பேசின வார்த்தைகள் இவ்வளோ வார்த்தைகள், நீங்கள் பண்ண செயல்கள் இவ்வளவு செயல்கள். அதுக்கான தண்டனையாகத்தான் கீழே தள்ளி விட்டீங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, மெடிக்கல் இஷ்யூ ஆகுது. அதையும் நீங்கள் ஒரு விமர்சனம் பண்ணுறீங்க. மறுபடியும் நீங்கள் நடித்து காட்டுறீங்க. ஒரு இடத்துல நீங்கள் பண்ண தவறை பற்றி நீங்கள் ரெக்ரெட் பண்ணலை. சாட்டர்டே எபிசோடு வருது, அன்றைக்கும் நீங்கள் 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ கூட உங்களுக்குள்ள துளி கூட பயம் இல்லை. என்னை வெளியில் ஆரம்பித்தா கூட நான் போயிடுவேன், இங்கே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. கமருதனும் பார்வதி பேச்சு கேட்டு அவனும் அதே ஆட்டிடியூட கண்டினியூவாக அவனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் வச்சு தாங்க ஒரு கார்டு கொடுத்து வெளில அமிச்சாங்க. 1க்கு 2 கார்டாக கொடுத்து வெளில அமிச்சிட்டாங்க. பிக் பாஸ் வரலாற்றிலே இது முதல் முறை 2 பேருக்கு ஒரே சமயத்தில் ரெட் கார்டு கொடுக்குறதும், ஒரு பெண் பிக் பாஸ் வரலாற்றில் ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் ரெட் கார்டு வாங்கிட்டு போகிறதும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அசிங்கமான ஒரு வரலாறை இவங்க வாங்கிட்டாங்க. ஒரு கெட்ட பேர், ஒரு பிளாக் மார்க்கை வாங்கிட்டாங்க. வாங்கினதுலேருந்து வெளியில் ஒரு பக்கம் ஒயிட் வாஷ் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்வதிக்கு மட்டும் கமருதன் லைஃப் தான் டோட்டலாக அங்கே டேமேஜ். அதாவது சேராம இரவு சேர்ந்தா என்ன நடக்கும், யாரை நம்ம சூஸ் பண்ணுறோம், நம்ம பார்ட்னரை நம்ம எப்படி சூஸ் பண்ணோன்றது இப்போயாச்சும் கமருதனுக்கு புரியுமா என்னன்னு தெரில. இது ஒரு பக்கம் இருக்கா. விஜய் சேதுபதி கிட்ட வந்தோம்னா அவர் நேற்று என்ன ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணார், இங்கே இருக்கிற யாருமே ஏன் அவங்கள தட்டி கேட்கல,
யாருமே ஏன் அவங்க பேசுகிறத ஸ்டாப் பண்ணலை? அவங்க 2 பேர், நீங்கள் 7 பேர், நீங்கள் பேசி அவங்க அமைதியாகலையே, நீங்கள் ஏன் ஸ்ட்ராங்காக நிற்கலை, ஏன் ஸ்ட்ராங்காக பேசலை? 2 பேருடைய பேரை மென்ஷன் பண்ணி நீங்கள் 2 பேரும் செய்த செயல் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, நான் உங்களை பாராட்டுறேன், சபரி மற்றும் கானா வினோத், இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிட்டார். இப்போது ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் போன பார்வதிக்கு அநீதி நடந்துருச்சுன்னு பேசக்கூடிய ஆட்கள் இந்த சைடு அந்த வீட்டுக்குள்ள ஒரு திவ்யா அப்படிங்கிற ஒரு பெண் நைட்டில் ஆரம்பித்து காலையில் வரைக்கும் அவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி அவங்க வாய்ஸே போச்சு, தொண்டையே போச்சு. அந்த பெண்ணுக்கு ஒரு சின்ன ரெகக்னைசேஷன் கூட வந்து விஜய் சேதுபதி கொடுக்கலையே அப்படின்னு பேசுறதுக்கு ஆள் இல்லை. உண்மையாக அநீதி இழைக்கப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட் யாருன்னா அது திவ்யா. ஏன் அப்படின்னா இந்த சண்டை நடக்குது, இவங்களுக்கு ஒரு விஷயம் ஆயிடுச்சு, ஆன பிறகும் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. சபரி வெளியில் போயிட்டாரு, கானா வினோத் வெளில போயிட்டாரு, விக்கல்ஸ் வெளில போயிட்டாரு, கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த காருக்குள்ளே இன்னும் 2 பெண்கள் இருக்காங்க, ஒரு பக்கம் சுபிக்ஷா, ஒரு பக்கம் அரோரா. இந்த 2 பெண்களுக்கு நடுவில் அங்கே கமருதீனும் பார்வதியும் மீண்டும் திட்டத்தை போடக்கூடிய ஆட்கள். அப்போ ஆரம்பித்தாங்க திவ்யா. அவ்வளவு நேரமாக வைப்ரண்ட்டாக ரொம்ப அரகண்ட்டாக பேசிக்கிட்டு இருந்த பார்வதியும் கமருதனும் திவ்யா எப்போ பேச ஆரம்பித்தாங்களோ 2 பேருடைய அந்த சத்தமும் நின்று போச்சு. பார்வதினால திவ்யாவை ஃபேஸ் பண்ண முடியல, திவ்யாவை எதிர்த்து பேச முடியல, ஒரு வார்த்தை கூட அவளுக்கு வாயிலே வரல. ஒரு 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 ஷட்டிலான டோன்லேயே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் வந்து அங்கே வந்து கோவப்படவே இல்லை. ஏன்னா கோவப்பட்டால் என்ன ஆகுன்ற ஒரு ஃபியர். அந்த அளவுக்கு பார்வதியை வாய மூட செய்த ஒரு பெண் திவ்யா. எல்லா இடத்துலையும் அவன் பண்ண அத்தனை விஷயங்களையும், அத்தனை அக்கிரமத்தையும் அந்த காருக்குள்ளே இருந்தே போட்டு அடி நடிச்சு அன்னைக்கு சாண்ட்ராக்கு இப்படி ஆயிடுச்சுன்றதை தாண்டி எல்லா மக்களும் அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி வந்து மனசுக்குள்ள ஒரு மாதிரி படபடன்னு தான் இருந்துச்சு. குழந்தைகளில் இருந்து நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம். அதை பார்த்து வந்து பயந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதே மக்கள், எந்தெந்த மக்கள்லாம் இந்த ஷோ பார்த்து என்னடா இப்படி அநியாயம் பண்ணுறீங்களே அப்படின்னு பயந்த மக்களை கொஞ்சமாச்சும் நிதான ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தது திவ்யா. அவங்க பேசின பேச்சும் எல்லாரும் அவங்க மேலே வைக்கக்கூடிய ஒரு குறை என்னன்னா, லென்த்தியாக பேசுகிறாங்கப்பா, கத்துறாங்கப்பா. அவங்க கத்துனதுனால தான் 2 அரகன் பீப்புள்னுடைய அந்த ஒரு அரகன்ஸ் வந்து அடங்குச்சு. அவங்க கத்துனதுனால தான் வீட்டில் பார்க்கக்கூடிய பல பெண்கள், பல குழந்தைகள் வந்து நிதான நிலைக்கு வந்தாங்க. அப்பா பரவாயில்லப்பா, வச்சு செய்கிறாங்கப்பா, செமையாக பின்னுறாங்கப்பா அப்படின்னு எங்கள் அம்மா விடிய 5 மணி வரைக்கும் பிக் பாஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் திவ்யா பேசின பேச்சு. நானே போய் தூங்கிட்டேன், அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா இன்னுமா பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால், எப்பா திவ்யா பார்வதியை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காப்பா, அதை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க.